விவசாயி வியாபாரியாக மாறணும், பொறுமை வேணும். உடனே அறுத்து கொண்டு போட்டு எவன்ட்டையும் துட்டை வாங்கிட்டு வர முடியாது. நீங்கள் அது கஷ்டம். விவசாயம்னா ஏதோ இவங்க வியாபார பொருளாக தான் நினைக்காங்க. உயிர் காக்கும் மருந்து இது. அவனுடைய ஆயுளை காக்கக்கூடிய மருந்துன்னு கொடுக்கும். சுவையாகவும் இருக்கும், மருந்தாகவும் இருக்கும். அந்த கணக்கோடு போனால் தான் இதை செய்ய முடியும். விவசாயங்கிறது எல்லா பகுதியிலையும் ஒரே மாதிரி இருக்கிறது இல்லை. பகுதிக்கு ஏற்ற மாதிரியான விளைபொருட்கள் வந்து ஒவ்வொரு மாறிட்டே இருக்குது. மண் வளம் அல்லது தண்ணீர் கிடைக்கிறது, இதெல்லாம் சேர்ந்து தான் அந்த பகுதியில் என்ன மாதிரியான விளைச்சல் அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறத தீர்மானிக்கிற காரணியாக இருக்குது. நாங்கள் போன புளியங்குடி பகுதியில் எலுமிச்சை வந்து அதிக அளவில் விவசாயம் நடந்துகிட்ருக்கு. கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான விவசாயிகள் வந்து அந்த பகுதியில் எலுமிச்சையை மட்டுமே நம்பி இருக்கிறாங்க. புளியங்குடியில் கடந்த 50 வருஷமாக எலுமிச்சை விவசாயம் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய அந்தோணிசாமியை பார்க்க போயிருந்தோம். அந்தோணிசாமி கிட்டத்தட்ட 70 வயசுக்கு மேலே ஆகுது. இந்த வயசுலையும் கூட புல்லட்டில் தான் அவர் வந்தார். என்னை தேடி நிறைய பேர் வராங்க, அவங்களாம் டைம் கொடுக்க முடியாது, எனக்கு நேரமே இல்லை, மேக்காட்டில் ஒரு வேலை நடக்குது, வீட்டு பக்கத்தில் ஒரு வேலை நடக்குது, மாடு வாங்க போகணும், நிறைய வேலை இருக்குது, உடனே முடிச்சுக்குங்க அப்படின்ற மாதிரி ஒரு பதட்டத்தோடு தான் என்கிட்ட இருந்தார். பேச ஆரம்பிச்சோன்னா ரொம்ப இலகுவான ஒரு விவசாயியாக மாறிட்டார். ஒரு முரட்டுத்தனத்தோடு இருக்க மாதிரி தெரிஞ்சாலும் கூட ரொம்ப சாதாரண விவசாயி மாதிரியான உபசரிப்புகளோட பேச ஆரம்பிச்சார். முடிக்கிறப்ப போகும்போது அவ்வளோதான் கிளம்புங்க அப்படின்ற மாதிரி ஒரு பரபரப்புக்குள்ளே இருந்தார். எங்கள் புளியங்குடியை பொறுத்த அளவில் கிட்டத்தட்ட 10,000 ஏக்கர் எங்கள் எலுமிச்சிருக்கு. இந்த ஊரில் உள்ள முழுமையாக உள்ள ஆதாரம், விவசாயிகளுக்கு ஆதாரம் இந்த எலுமிச்சி ஒன்று தான். ஒரு 10-12 வருடங்களுக்கு முன்னாடி இவங்க பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு நல்ல எலுமிச்சை ரகத்தையும் காட்டில் இருந்த ஒரு எலுமிச்சை ரகத்தையும் எடுத்து இவர் புதிய ஒட்டு ரகத்தை உருவாக்கியிருக்காரு. அந்த ஒட்டு ரகத்தை தான் நாங்கள் பார்க்க போயிருந்தோம். இவர்கிட்ட வந்து ஆயிரக்கணக்கான கன்றுகளை வாங்கிட்டு போய் அவங்க எல்லாமே எலுமிச்சை விவசாயம் அந்த பகுதியில் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. ஒரு மரத்தில் ஒரு பக்கம் பூ இருக்குது, ஒரு பக்கம் பிஞ்சு இருக்குது, ஒரு பக்கம் காய் இருக்குது. இது வந்து ஒரு ரொட்டேஷனில் வருஷம் முழுக்கவே வந்து பழம் கிடச்சிட்டே இருக்க மாதிரியான ஒரு ரகமாக இதை நான் உருவாக்கியிருக்கேன் அப்படின்ற மாதிரி சொன்னார். நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு 50 வருஷமாக சாகுபடி பண்ணிக்கிட்டு இருக்கேன். என் இடத்துல எலுமிச்சி அதிகம், அதாவது கொத்து கொத்தாக எது வருதோ அதை செலக்ட் பண்ணி நாட்டுக்கண்ணில் அதில் ஒரு 5 கண்ணை செலக்ட் பண்ணி அதில் ஒரு முரட்டு ரகத்தில் கிராஃப்ட் பண்ணேன். அது வந்து ரொம்ப அருமையாக, ரொம்ப கொத்து கொத்தாகவும் ரொம்ப அருமையாக காய்ச்ச உடனே அப்புறம் அந்த செடியிலேருந்து இது பண்ணி ஒன்று ஒன்றா மேம்படுத்தி அந்த செடியை கொண்டு வந்தோம். அந்த செடியை கொண்டு வரையில் காய்ப்பு, அதனுடைய தண்ணீருடைய தேவை இதெல்லாம் கம்மியாக இருந்துச்சு. கிரேடு அதிகம். 3 வருஷத்துக்கு ஒருக்க அப்கிரேடிங் பண்ணையில் அதனுடைய மகசூல் தரம் அதிகமாகுது. இப்போ வந்து கிட்டத்தட்ட ஒரு 30,000 கன்று 40,000 கன்று வருஷத்துக்கு என்னால் முடிஞ்சதை இதை செஞ்சுக்கிட்டு இருக்கோம். பியூரிட்டி, ஜெனட்டிக் பியூரிட்டி வந்து ரொம்ப நல்லா இருக்குது. அதனால இதனுடைய குணாதிசயம் ஒரு இடத்த பார்த்துட்டு அடுத்தவங்க வந்து இதில் இந்த கண்ணுக்கு நல்லா இருக்குது. விதைக்கண்ணுன்னா ஒன்று போல் காய்க்காது. இது 100 குளோனிங் ஒன்று போல் காய்க்கும். அதாவது மாதம் இதில் வந்து எப்படியாவது பூ வந்துக்கிட்டு இருக்கோம். அதனால் என்னாலும் மகசூல். அந்தோணிசாமியை நாங்கள் பார்க்க போயிருந்தப்ப நிறைய பேர் வெளியில் கார் எடுத்துகிட்டு வந்தாங்க. தூத்துக்குடி பக்கத்தில் இருந்து இவரோட அந்த எலுமிச்சை கன்று வாங்கிட்டு போகிறதுக்கும் இவருடைய தோட்டத்தை பார்த்து வேறு என்ன விதமான வாய்ப்புகள் இருக்குது, புதுசாக ஏதாவது டெக்னிக்ஸ் இருக்கா அப்படின்றதெல்லாம் கற்றுட்டு போகிறதுக்காக. இன்னொரு பக்கம் அவர் இது மாதிரி நிறைய பேர் எங்களை தேடி வர்றாங்க. அவங்களுக்குலாம் நான் கன்று விற்பனைக்கும் கொடுத்துட்ருக்கிறேன். இங்கே வந்து பார்த்துட்டு போகிறாங்க எப்படி பண்ணுறது அப்படின்ற மாதிரி, எவ்வளோ இடைவெளியில் அந்த கன்றுகளை நடலாம் அப்படின்றதுலேருந்து ஊடு வேறாக என்ன போடலாம் அப்படின்ற விஷயங்கள்லாம் என்கிட்ட கேட்டு போகிறாங்க அப்படின்ற மாதிரி சொன்னார். இதுதான் உங்கள் கன்று? இதுதான் எங்கள் கன்று. தெரியுதா வித்தியாசம்? தெரியுதா டிஃப்ரென்ஸ்? தெரியுதா? இன்னும் அடுத்ததில் பூ, இதில் காய் வந்துக்கிட்டு தான் இருக்கும். இப்போ எவ்வளோ காய் பிஞ்சு இருக்குது தெரியுதா? எல்லா ஸ்டேஜும் இருக்குது பார்த்தீங்களா? ஒரே இதில் எல்லா ஸ்டேஜும் வரும். பிஞ்சு மற்ற இதில் அப்படி வராது, ஒன்றா வராது. பெரும்பாலும் கேருங்க கொத்தாக தான் வரும். எவ்வளோ இருக்குது பார்த்தீங்களா? வித்தியாசம் தெரியுதா? டிஃபரன்ஸ் பார்த்துட்டீங்களா? ரைட்டு, வாழை விடுங்க. இது நான் பண்ணது சின்ன மாற்றம் தான். அதாவது நான் ஒரு 25 வருஷத்துக்கு முன்னால் கொத்தாக காய்க்காத ஒரு 7 மரத்தை செலவு பண்ணி கிராஃப்ட் பண்ணி அதிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் பண்ணது. எனக்கு மண்ணுன்னு மண்ணை நாங்கள் உலக அளவில் மேலே கொண்டு வந்துட்டோம். உலக அளவில் எங்கிட்ட மண்ணோட மாதிரி எங்கேயும் இல்லைங்க. இங்கே வாங்க, உங்களுக்கு இங்கே வாங்க ஐயா. இந்த மரத்தை பாருங்கள் ஐயா. இந்த குச்சி எடுத்துகிட்டு போய் இந்த இருக்குல்ல 24 மணி நேரத்துக்குள்ளே அங்கே கொண்டு போய் இந்த முள்ளை வெட்டி அதில் சொருகணும். இதுலேயும் காய் எடுத்தான். காய்னா செம காய். கிரேடு வந்து அதை விட இது
அது 80 காய் 60 காய் வந்துச்சுன்னா 100 காய்க்கு இது வந்து 80 காய் வந்துடும் 1வது கிரேடு. எவ்வளோ பிஞ்சு இருக்குது பார்த்தீங்களா? கிளை வந்து வெயில் அது அடர்வு மாதிரி இதில் வராது. இலை சூரிய ஒளி நிறையா படும். தெரியுதா வித்தியாசம்? தெரியுதா? ஒளி இருந்தால் தானே உங்களுக்கு ஃபோட்டோஸில் ஆக்டிவ் வரும். ஆமாம். இங்கே வாங்க, நம்ம தோட்டத்துக்கு போங்க வாங்க. இது 6 வருஷம் செடி. 6 வருஷம் இது 6 வருஷம் ஆகுது. நீங்கள் எந்த செடியிலையுமே இதில் எல்லா ஸ்டேஜும் காய் இருக்கும். எல்லா ஸ்டேஜும் காய் இருக்கும். ஒரு பக்கம் பூ வந்துக்கிட்டு இருக்கும். ஒன்று காய் இல்லாத மாதிரி தான் தெரியும். தூக்கி பார்த்தீங்கன்னா எப்படியும் இது வந்து ஒன்றுமே இல்லை. வெறும் மரத்தை பார்க்க காயில் 7000 காயிலேருந்து 8000 காய் ஓடிடலாம். அந்தோணிசாமியோட தோட்டத்தில் வந்து கொத்து கொத்தா எலுமிச்சைகள் வந்து காய்ச்சிருக்கிறத பார்க்க முடிஞ்சுது. நிறைய பெண்கள் வந்து அதை பறிச்சுட்டு இருந்தாங்க. அவங்க தான் எடுத்துகிட்டு வந்து டெய்லி 11 மணிக்கு சந்தைக்கு கொண்டு போகணுன்றனால அதுக்குள்ளே வண்டி வந்துடுது. அந்த வண்டியில் ஏற்றுற மும்முரத்தில் இருந்தாங்க. அதில் வந்து கடைசியாக இருக்கிற ரகம் வந்து ஊர்வாக்காக எடுத்துகிட்டு போகிறாங்க. முதல் தரம் வந்து எக்ஸ்போர்ட் ஆகுது. இங்கேருந்து கேரளாவுக்கு போய் கேரளாவிலேருந்து வளைகுடா நாடுகளுக்கெல்லாம் எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்கன்ற மாதிரி அவங்க சொன்னாங்க. இதில் இந்த தரம் பிரித்த பிறகு ஒவ்வொரு தரத்துக்கும் ஒரு மாதிரி சாக்கில் போட்டு வேப்பிலையை கட்டியிருந்தாங்க. வெவ்வேறு இலைகளை அடையாளத்துக்காக கட்டி தான் அவங்க ஊருக்கு அனுப்பிச்சிருந்தாங்க. இது 1ஆம் நம்பர் ஃபஸ்ட்டு குவாலிட்டி ஐட்டம். கோடு கீடு இல்லாமல் குத்தல் எதுவும் இல்லாமல் எடுக்கணும். இது மார்க்கெட்டில் அதிக விலை போகும். ஆமாம். இது வங்குனா இதுலேயும் குத்தல் எதுவும் இருக்கக்கூடாது, வாடல் இருக்கக்கூடாது. கலர் மட்டும் கொஞ்சம் வித்தியாசமாக அந்த கருப்பு அடிச்சிருக்கும், வெள்ளை அடிச்சிருக்கும். அது வங்குன்னு சொல்லுவாங்க. இது லாட்டு கடைசி 5வது குவாலிட்டி. குத்தல் வாடலாக இருக்கும். இது ஏலம்தான். புளியங்குடி மார்க்கெட்டுக்கு 11 மணிலேருந்து ஆரம்பிச்சாச்சுன்னா ஒரு மதியம் 2-3 மணி வரைக்கும் அங்கே ஏலம் நடந்துகிட்டே இருக்குது. இவங்க இந்த பழத்தை கொண்டு போனோடனே அந்த தரத்தை பார்த்துட்டு 1000 காய் இவ்வளோ அப்படின்னு சொல்லி அங்கே ஏலம் எடுக்கிறதுக்கு நிறைய பேர் வந்தாங்க. மற்ற மாநிலங்கள்லேருந்து வந்தாங்க. மற்ற மாவட்டங்கள்லேருந்தும் கூட, அல்லது ஊறுகாய் வியாபாரத்துக்காக இங்கேருந்து லெமன் வாங்கிட்டு போகிறவங்க, அல்லது வேறு பர்பஸ்க்காக இங்கேருந்து வாங்கிட்டு போகிற ஆட்கள் எல்லாமே அங்கே வந்துருந்தாங்க. சனிக்கிழமை தவிர பூரா மார்க்கெட்டு பெரிய திறந்தவெளி மார்க்கெட்டு. அந்த மார்க்கெட்டில் யார் வேணாலும் ஏலம் கேட்கலாம். ஒளிவு மரம் இல்லாத ஏலம். 5, 50, 60, 70, 80, 90, 1590, 1590, 1590, 1590, 600, 65, 10, 15, 20, 25, 50, 55, 60. அதாவது இங்கே ஏலம் போடக்கூடிய நேரம் காலையில் ஞாயிற்றுக்கிழமை 10:30 மணிக்கு ஆரம்பிக்கிற ஏலம் சரியாக 2 மணி வரைக்கும் ஏலம் நடக்கும். ஏலம் முடிஞ்சோடனே தரவாரியாக அதுக்கப்புறம் 2 மணிக்கு மேலே பிரித்து மூடை போட்டு கேரளா மற்றும் கோயம்புத்தூர், திருப்பூர் இந்த பகுதிக்கு போகும். இப்போது நல்லா தரத்துக்காய் 3 ரூபாயிலேருந்து 4 ரூபா வரைக்கும் டாப்பு போகுது. அதுக்கப்புறம் 2ஆம் நம்பர் 1ஆம் நம்பர் 1 ரூபா 2 ரூபா அந்த அளவுக்கு போகுது. பிறகு லாட்டுக்காய், ஊர்காக்காய்னு கடைசியாக களையக்கூடிய ஊர்காக்காய் மற்றும் நெல்லிக்காய் எப்படி இந்த மார்க்கெட்டுக்கு வருது. ஒரு நாளைக்கு 40 டன் 50 டன் வரைக்கும் வருது. இந்த 50 டன் ஒரு சில நேரங்களில் ஒரு கிலோ வந்து 100 ரூபா 120 ரூபாய்க்கு போகுது. சில 30 ரூபாயிலேருந்து 120 ரூபாய்க்கு போகுது. இந்த எலுமிச்சம்பழம் சுற்று வட்டம் 30 கிராமங்கள்லேருந்து வருது. 30 கிலோமீட்டர் சுற்ற பக்கத்துலேருந்து இங்கே வருது. இது வந்து ஏற்றுமதி கேரளா போகுது, வளைகுடா நாடுகள்,
மாலி அங்கே பல நாடுகளுக்கு அனுப்புகிறாங்க, இங்கேருந்து பச்சைக்காய் எடுத்து அனுப்புகிறாங்க. சீசன் டைமில் நல்ல மார்க் கிடைக்கிது. இப்போது வரவு கம்மியாக இருக்குது. சீசன் டைமில் ஒரு நாளைக்கு 50 லட்ச ரூபாய்க்கு சரக்கு வரும். புளியங்குடி எலுமிச்சம்பழத்துக்கு நல்ல வெளிநாடுகளில் வெளி ஆண்டுகளிலும் புளியங்குடி எலுமிச்சம்பழத்துக்கு நல்ல மதிப்பு இருக்குது. சீசன் டைமில் ஒரு கிலோ 120 ரூபா 130 ரூபாய் போகுது. ஒரு பழம் 10 ரூபாய்க்கு இந்த வருஷம் போயிருக்குது. ஒரு 40 டன் சீசனில் 50 டன் வரைக்கும் வருது ஒரு நாளைக்கு. எங்கள் பகுதிகளில் எல்லாருமே எலுமிச்சை இல்லாத விவசாயிகளே இருக்க மாட்டாங்க. இது வந்து லெமன் சிட்டிங்க காரணமே தட்பவெட்ப நிலையும் இது நல்லா இருக்குது. இந்தியாவிலே எலுமிச்சங்காய் இல்லாத மாதம் ஆவணி மாதம், ஜூலை, ஆகஸ்ட்டு. அந்த ஆகஸ்ட் மாதத்தில் புளியங்குடியில் தான் எலுமிச்சங்காய் இருக்கும். இந்தியாவில் பார்த்தீங்கன்னா ஒரு காய் அன்னைக்கு வந்து கிட்டத்தட்ட 6 ரூபா 7 ரூபாய்க்கு போயிடும். ஆனால் புளியங்குடியில் காய் இருக்கும். அப்படி ஒரு தட்பவெட்பனையும் இதுக்கு சாதகமாக உள்ள ஒரு சூழ்நிலையில் இருக்கனால இந்த ஊரில் எலுமிச்சை நல்லா வருது. 2000, 2005, 2050, 2060, 2065, 2100, 2100 ரூபா. பிறகு எல்லாரும் பார்த்துட்டு இது எல்லாரும் விரும்பி போகிறதுனால மதுரை சேவா அமைப்பிலிருந்து இதை, அதாவது அடிமட்ட கண்டுபிடிப்பாளர் ஒரு அமைப்புக்கு இதை சிபாரிசு பண்ணி அவங்க வந்து இதனுடைய குணாதிசயம் எல்லாத்தையும் பார்த்துட்டு போய் 2004 தேசிய அளவில் இது 3வது கண்டுபிடிப்பாளர்னு சொல்லி எனக்கு ஒரு அவார்டும், அதை சிஸ்டி சல்மான் அவார்டும் 1 லட்ச ரூபா ரொக்க பரிசும் மதுரை இது அகமதாபாத் ஐஐஎம்மில் வச்சு பழைய ஜனாதிபதி அப்துல் கலாம் அவங்க கையால் எனக்கு கொடுத்தாங்க. அந்தோணிசாமியை பார்த்துட்டு வர்றப்ப ஒவ்வொரு விவசாயியும் ஒரு புதிய கண்டுபிடிப்பாளர் அப்படிங்கிற உண்மை எனக்கு புரிய ஆரம்பிச்சது. ஒவ்வொரு வருஷமும் மழை அதிகமாக இருக்கும், சில நேரங்களில் மழை இல்லாமல் போயிடும், அல்லது அதிக வறட்சி இருக்கும். இதெல்லாம் தாண்டி ஏற்படுற சூழல்களை தாக்கு பிடிக்கிற மாதிரியான ரகங்களை தேர்ந்தெடுக்கிறதா இருக்கட்டும், அதுக்கேற்ற மாதிரியான மருந்துகளை வைக்கிறது, இல்லை உரங்களை கொண்டு வர்றது, இந்த சூழலை முழுசாக புரிஞ்சுக்கிட்டு நல்ல விளைச்சல் எடுக்கிற ஒவ்வொரு விவசாயியும் வந்து ஒரு புதிய கண்டுபிடிப்பாளர் தான். விவசாயி அந்தோணிசாமி வந்து பெரிய கண்டுபிடிப்பாளராக இருக்கார். நம்ம வந்து அவரோட எலுமிச்சை ரகம் வந்து எந்த அளவுக்கு அதிக அளவில் பலன் தருது, அதுக்காக ஜனாதிபதி அவார்டெலாம் வாங்கியிருக்காருன்ற விஷயங்கள்லாம் பார்த்தோம். அந்தோணிசாமியோட இன்னொரு முகம் வந்து கரும்பு விவசாயம். அதிலும் குறிப்பாக இந்தியாவில் வேறு எங்கேயுமே இல்லாத முறையில் ஒரே கரும்பை வந்து தொடர்ந்து அவர் வச்சுட்டே இருக்காரு. வழக்கமாக நம்ம என்ன பண்ணுவோம்னா கரும்பை வந்து ஒரு போகம் முடிஞ்ச பிறகு அதை கட் பண்ணிவிட்டு அந்த இடத்துல வேறு பயிர்கள்லாம் நம்ம வைப்போம், இல்லை எரிச்சிருவாங்க. ஆனால் இவர் அப்படி பண்ணல. கிட்டத்தட்ட 25 வருஷமாக அதே கரும்புலேருந்து கட் பண்ணி எடுத்துகிட்டே இருக்காரு. அந்த கரும்பு தாய் செடி அப்படியே தான் இருக்குது. அதுலேருந்து வர கரும்பு மட்டும் அவங்க வெட்டி எடுத்துகிட்டே இருக்கிறாங்க. இந்த கரும்பு வந்து கிட்டத்தட்ட 4 நூற்றாண்டா 24 வருஷத்தில் முன்னால் நட்டின கரும்பு. 6 அடி பாருக்கு பார் 6 அடி இடைவெளி. செடிக்கு செடி முதல்ல 4 அடி போட்டிருந்தோம். பிறகு அது ஈல்டு கூட வரலன்ட்டு அது 2 அடி ஆக்கணும். 2 அடி ஆக்கி கிட்டத்தட்ட 24வது வருஷம் இது. 24வது வருஷத்துக்கு உள்ள கரும்பு. ஒரு நாளைக்கு ஒரு நாள் மகசூல் கூடிக்கிட்டே வருது. மண் வளம் மிக அதிகமாக, அதாவது மலையில் எவ்வளோ ஃபாரஸ்ட் இருக்கோ, திக் ஃபாரஸ்ட் இருக்கோ, அந்த அளவுக்கு இதனுடைய மண் வளம் மேலேறி மிருதுவாக கொல்வதுப்போம் குப்பை மாதிரி இந்த 24 வருஷத்துலேயே மண்ணினுடைய கார்பன் 1.40 கோடியாந்துருது. 1.40 கோடியாந்தால் அதனுடைய சுக்ரோஸு, புரோட்டீன், பிரிக்ஸ் வேல்யூ எல்லாம் மண் வளம் கூட 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 மற்ற வளங்களும் மேலே கூடிடுது. பிரிக்ஸ் வேல்யூ கூடுறதுனால செரிமானம் உடனே உடம்புல சேர்றது, ஆன்டி ஆக்சிடெண்ட்டு அதிகமாக இருக்குது. அதனால் கரும்பு வந்து ஒரு மிக மதிப்புள்ள பொருளாகி போச்சு. முதல்ல தோவையெல்லாம் மக்க வைக்கிறதுக்கு சூடோமோனஸு, சாணி எல்லாம் கரைச்சி விட்டோம். அப்போவே மக்களுக்கு நாளாச்சு. ஆனால் நாள் ஆக ஆக தோவையினுடைய மக்கும் தன்மை இப்போ 25 நாள் 30 நாளைக்குள்ளே மக்கிறது. நுண்ணுயிர் பெருக்கம் வந்து நிறைய ஆகிப்போகுது. இப்போ நீங்கள் முதல்ல இந்த பூமியிலலாம் பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் கரும்பு வந்து வெட்டையில் வெட்டுத நேரமே குளம் வந்து பெரிய தண்ணி நின்றுக்கிடுது. நாங்கள் கரும்பெல்லாம் அழிஞ்சு போச்சுன்னு நினச்சோம். இந்த பாருங்கள், குச்சி கணக்காக கரும்பு வந்துச்சு. கரும்பே நமக்கு அழிஞ்சு போச்சு, வேறு ஒன்றுமே இருக்காதுன்ட்டு இதே சைஸு தான் எல்லாம் கரும்பு. இந்த கரும்பு எடுங்க, இதே சைஸு தான் எல்லா கரும்பும் வந்துச்சு.
கரும்பு வந்து கரும்பெல்லாம் போச்சுன்னு கிட்டத்தட்ட 65 நாள் 70 நாள் தண்ணி இருந்துச்சு. பக்கே கிடையாது. காஞ்சி வந்த உடனே எங்களுக்கே பிரமிச்சு போய் எல்லா வருஷத்தோடு இந்த வருஷம் கூட மகசூல் வரும் போலுக்கு. டில்லர்ஸு அந்த மண் வளம் இருக்க போய் பக்குகள் சராசரியாக ஒரு தூருக்கு 15லேருந்து 20 பக்கு, நீங்கள் என்ன நேரம் பாக்கிய 15லேருந்து 20 பக்கு வந்துடுது. ஒரு கரும்பு 2 கிலோவிலேருந்து 2.5 கிலோ அதனுடைய எடை வந்துடும். இடைவெளி நல்லா தோவை பிடிச்சதுனால அதனுடைய வெயிட்டு சேதாரம் இல்லாமல் குப்பு, அதாவது மதிப்பு முக்கிய பொருளாக நாங்கள் அதை சர்க்கரையாக்கி தான் வைக்கோம். இந்த கரும்பு யாருக்கும் மில்லுக்கோ எதுக்கோ கொடுக்கறது கிடையாது. நாங்கள் இதை எங்களுடைய பேரில் சர்க்கரையாக்கி தான் வைக்கோம். எரிப்பு கூடவே கூடாது. அதுக்கு தான் தோவையை மக்க வச்சோம். நாங்களும் முதல்ல தெரியாதனமாக எரிக்கத்தான் செஞ்சோம். நம்முடைய மண் வளம் வந்து ரொம்ப பாதிச்சிடும். நுண்ணுயிர்கள் எல்லாமே அதில் அழிஞ்சு போகுது. தோவை மட்டும் உரம் ஆகாது. முதல்ல ஒரு இந்த கரும்பு வெட்டின உடனே இந்த கழிவுகளெல்லாம் அந்த 6 அடி பட்டத்துக்கு இந்த 6 அடி அந்த இடைவெளி எடுங்க. அந்த 6 அடி அகலத்தில் எடுத்து இதனுடைய தோகையை உள்ளே அமுக்கி 2 பக்கமும் சீவி அதில் தக்கப்பூண்டை பயிரிடும். லெகுமினஸ் வெரைட்டி, காற்றுல இருக்க நைட்ரேஜனை ஃபிக்ஸனு. அது வேறு முடிச்சு மூலமாக 45 நாளையில் கிட்டத்தட்ட 6 டன் 7 டன் கிடைக்கும். அதை கரும்புக்கு வச்சு தண்ணி விட்டுருவோம். 45வது நாள் தான் கரும்பே தெரியும். 45வது நாளுக்கு பிறகு தோகை தான் அதுக்கு உணவு. அதுக்கு வந்து வெளியீடு பொருள் எந்த விதமான நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்க இந்த கரும்புக்கு ஒரு பிட்டு ரசாயனமோ பூச்சிக்கொல்லியோ வெளியிலேருந்து எதுவுமே கிடையாது. மண் வளம் ஆக 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 அதனுடைய தோவையினுடைய ஸ்ட்ரென்த்து, தோவையை பாருங்கள், தோவையினுடைய வளம் பேப்பர் மாதிரி பிடிச்சி பாருங்கள். தோவையினுடைய வளம், தோவையினுடைய வளம், இந்த வளம் இருக்கிறதுனால இதில் பூச்சி வந்தாலும் நாங்கள் அதை கண்டுக்கிட்டதே கிடையாது. ஆனால் பூச்சி வந்த உடனே இன்னொரு பூச்சி வந்து அதை சாப்பிட்டு போயிடுது. நோய் எதிர்ப்பு சக்தி வந்து ரொம்ப நிறைய ஆயிடுது. உதாரணத்துக்கு நம்முடைய தேசிய குறியீடு வந்து சுக்ரோஸ் வந்து 60 தான். ஆனால் என்னுடைய வெள்ளத்தில் மண் வளம் கூட கூட ஒவ்வொரு வருஷமும் இப்போ 94% சுக்ரோஸ் ஆகிப்போச்சு. இது வந்து மித மதிப்பூட்ட பொருள். இன்றைக்கி வந்து இரும்பு சத்து பற்றாக்குறையால் தான் அதிகம் ரத்த சோகை வந்து பெண்களுக்கு அறுவை சிகிச்சை வர்றதுக்கு காரணமே ரத்த சோகை தான். இரும்பு சத்து எதுலேயுமே கிடையாது. என்னுடைய சர்க்கரை வாங்கி சாப்பிட்டவங்க வேறு இது இனிப்பு சாப்பிட முடியாது. இதுக்கு எனக்குன்னு ஒரு தனி மார்க்கெட் இருக்குது. நான் மதிப்பு கூட்டி அதை தான் வைக்கேன். எல்லா விவசாயம் செய்யணும், கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும். உடனே இயற்கை விவசாயம் செஞ்சால் மறுநாளைக்கு வந்து அந்த மண் வளம் கூடினா தான் இந்த ருசி வரும், இந்த இந்த மதிப்பு கூட்ட முடியும். அதனால் எடுத்து கொஞ்சம் பொறுமை வேணும், உழைப்பு வேணும். என் துட்டு வந்து வெளியில் போனதே கிடையாது, பொருள் தான் வெளியில் போகுது. காந்தியினுடைய தத்துவம். சொட்டு நீர் பாசனத்தை எந்த பயிர்களுக்கு பயன்படுத்தலாம், எந்த பயிர்களுக்கு பயன்படுத்தக்கூடாது அப்படிங்கிற குழப்பம் தொடர்ந்து விவசாயிகள்கிட்ட இருந்துகிட்டே இருக்குது. அந்தோணிசாமி அவருடைய கரும்பு விவசாயத்துக்கும் கூட சொட்டு நீர் பாசனத்தை பயன்படுத்துகிறார். தண்ணீர் வந்து இந்திய அரசு கணக்குப்படி 1 கிலோ சர்க்கரை உற்பத்தி பண்ணதுக்கு 22,000 லிட்டர் அது கணக்காகுதுங்க. இந்த சொட்டு நீர் போல் நாங்கள் சாகுபடி பண்ணதுனால நாங்கள் ஒரு கணக்கெடுக்கையில் எங்களுடைய தண்ணீர் செலவு 1 கிலோ வெல்லத்துக்கு 1800 லிட்டர் தான் ஆகுது. 22,000 லிட்டர் தண்ணியோடல எங்களுக்கு 1800 லிட்டர் தண்ணி தான் தேவைப்படுது. 1000 லிட்டர் தண்ணியும் மட்டும் கிடையாது. மகசூல் வந்து தேசிய, அதாவது ஆவரேஜ் ஈல்டு இந்தியாவில் 30 டன் தான் ஒரு ஏக்கருக்கு. நாங்கள் 60 டன்னுக்கு போயிட்டோம். கரும்பை முதிர்ச்சி ஆன உடனே 10 மாதம் ஆன உடனே முதிர்ச்சி ஆன உடனே அதை ஹார்வெஸ்ட் பண்ணி எங்களுடைய சொந்த கிரசரில் வச்சு சுத்தரிப்பு பண்ணி அதை வெல்லமாக்குதோம். அப்போது எங்களுக்கு தேவையான வெள்ளை கட்டியாகனா அது கிட்டத்தட்ட 12% மாய்ச்சரில் இருக்கும். ஈரப்பதம் அந்த இருக்கிறதுனால அது கொஞ்சம் பாதினால பிளாஸ்டிக் பையில் ஓலைப்பாய் உள்ளே வச்சு அதை வந்து பேக் பண்ணி வச்சுட்டோன்னா எப்போனாலும் யூஸ் பண்ணிக்கலாம். அதுவும் கெட்டு போகாது. ரெண்டாந்திரம் அதை விட மக்கள் வந்து கட்டி உடையக்கூடாதுங்கிறதுக்கு அதாவது சீனி மாதிரி நல்லா கட்டை வச்சு மரக்கட்டையை வச்சு அந்த இன்னும் கொஞ்சம் அந்த 12% மாய்ச்சரை 4% கொண்டு வருது.
4 வருஷம் ட்ரை பண்ணி சுண்ணாம்பு கொஞ்சம் கூட போட்டோன்னா பவுட்ரு மாதிரி ஆயிரும். இந்த பவுடரையும் அதே மாதிரி வச்சு எங்களுக்கு தகுந்தாக்கில் நாங்கள் பேக் பண்ணிக்கிடுவோம். வேல்யூடி வந்து 6 மாதத்துக்குள்ள அவங்க போய் கைக்கு சேர்றதாக்கில் எங்கள் மார்க்கெட்டுக்கு தகுந்தாக்கில் நாங்கள் பேக் பண்ணி எங்களுடைய பேரில் அது விற்பனை போகுது. மக்கள் எல்லோரும் பெரும்பாலும் 90% வந்து பிரச்சனை இல்லாமல் நல்லா இருக்குன்னு தான் சொல்ல வார்த்தை வருது. விவசாயி வியாபாரியாக மாறணும், பொறுமை வேணும். உடனே அறுத்து கொண்டு போட்டு எவன்ட்டையும் துட்டை வாங்கிட்டு வர முடியாது. நீங்கள் அது கஷ்டம் சொல்லிடலாம் வார்த்தைக்கு, அது அவங்க தான் அதை சமாளிக்கணும். அதுதான் அப்போ பொருளுடைய மதிப்பை உயர்த்தணும். பொருளுடைய மதிப்பு இல்லைன்னா மக்கள் வந்து வாங்க மாட்டாங்க. விவசாயம்னா ஏதோ இவங்க வியாபார பொருளாக தான் நினைக்காங்க. உயிர் காக்கும் மருந்து இது. இது விவசாயம் கிடையாது. மனிதன் ஆரோக்கியமாக வாழக்கூடியதுக்கு நாங்கள் என்ன விஞ்ஞானிட்டையும் சண்டை போடுவோம். நீங்கள் வந்து இது விவசாயமாக வியாபார நோக்கத்தோடு கண்ணோக்குன்னா தான் அரசாங்கம் இது வியாபார நோக்கமாக தான் நாசம் பண்ணிடுது அந்த மக்களை. அரசாங்கம் வந்து வியாபாரம், இது நல்லா இருக்குது, இது லாபம் வரும், அது லாபம் வரும், இதை போட்டால் அது வரும், அதை போட்டால் இது வரும்னு ஒரு வியாபார பொருளை கொண்டு வந்துட்டாங்க. நாங்கள் இது உயிர் காக்கும் மருந்து, இது மனிதனை காக்கக்கூடிய அவனுடைய ஆயுளை காக்கக்கூடிய மருந்துன்னு கொடுக்கும். சுவையாகவும் இருக்கும், மருந்தாகவும் இருக்கும். அந்த கணக்கோடு போனால் தான் இதை செய்ய முடியும். சரிதானா?